வெல்கம் டு aayulazhagu சேனல். நான் தான் உங்களோட திவ்யா காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி ஹேர் ஜெல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஜெல்லை நீங்கள் ஸ்டைலிங் ப்ராடக்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கேல்ப்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம வெளியே போகும்போது நம்மளால் ஆயில் யூஸ் பண்ண முடியாத நேரத்தில் இந்த மாதிரி நல்ல ஒரு ஹர்ப்ஸ் இன்ஃப்யூஸ்டான ஒரு ஹேர் ஜெல் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டைலிங் பண்ணிட்டு போகும்போது நம்ம ஹேருக்குமே ரொம்ப நல்ல பெனிஃபிட் இருக்கும். இந்த ஹேர் ஜெல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஹேர் ஜெல்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அதோட பெனிஃபிட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு ஜெல் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஜெல்லிங் டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கணும். ஸோ அந்த டெக்ஸ்சருக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டு தான் ஜெல்லிங் ஏஜெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஜெல்லிங் ஏஜெண்ட் என்ன பண்ணுன்னா நம்மளோட வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய லிக்விட்ஸை ஜெல் ஃபார்முக்கு மாற்றி ஒரு ஜெல் ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். ஸோ அதன் மூலியமாக நம்மளோட ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போதோ இல்லை ஹேரில் அப்ளை பண்ணும்போதோ ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதுதான் ஒரு ஜெல்லிங் ஏஜெண்ட்டோட வேலை. இதில் என்ன ஜெல்லிங் ஏஜெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கார்போமர். நிறைய ரெசிப்பியில் கார்போமர் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ட்ரை எத்தனால் அமைன் அதுவுமே இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போமரோட pH 3 தான் இருக்கும். ஸோ இதை நியூட்ரலைஸ் பண்ணாதான் இது திக்கன் ஆகும். ஸோ அதனால தான் கார்போமர் யூஸ் பண்ணிவிட்டு டீயும் நம்ம யூஸ் பண்ணுவோம், ட்ரை எத்தனால் அமைன். இந்த ட்ரை எத்தனால் அமைன் யூஸ் பண்ணி நம்மளோட pH ஒரு 5.5 to 6.5 இருந்தால் மட்டும்தான் இது திக்காகும். இல்லை ஒரு 7க்கு மேலே போகுது pH, நம்ம ட்ரை எத்தனால் அமைன் ஆட் பண்ணி அதிகமாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 7க்கு மேலே போன ப்ராடக்ட்டுமே திரும்பி ஜெல் கன்சிஸ்டன்சி இல்லாமல் தண்ணியாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஜெல் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா அது கன்சிஸ்டன்சி கரெக்டாக கொண்டு வர்றது ரொம்ப மெயினான பாயிண்ட்டு. அதுக்கு 2 முக்கியமான இன்க்ரீடியன்ட்னா இந்த கார்போமரும் ட்ரை எத்தனால் அமைனும். அடுத்தது ரோஸ்மெரி ஹைட்ரோசால். ரோஸ்மெரி தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய மெயினான அடிட்டிவ். இதில் ரோஸ்மெரியோட ஹைட்ரோசாலாக எடுக்கும் போது நமக்கு சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். ரோஸ்மெரியை நீங்கள் செடியாக அந்த இலையை பறித்து நம்ம கொதிக்க வைக்கிறத விட ஹைட்ரோசாலாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதோட நியூட்ரியன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ரோஸ்மெரியோட லீவ்ஸை ஆவியாக்கி அந்த ஆவியிலேருந்து வரக்கூடிய வாட்டரை தான் நம்மளுக்கு ஹைட்ரோசாலாக தராங்க. ஸோ இதை தான் டிஸ்டில்லேஷன் மெத்தடில் எடுக்கக்கூடிய ஹைட்ரோசால்ஸு. இதில் நேச்சுரலாகவே ஹெர்பல் வாட்டரோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸ்கேல்போட சர்க்குலேஷனையுமே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ரோஸ்மெரி ஹைட்ரோசால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது இதில் நம்மளோட ஹேர் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட்டு ஹியூமக்டன்ட். ஹியூமக்டன்ட்னால் என்ன அப்படின்னா நம்மளோட ஹேரை எப்போவுமே மாய்ஸ்சராகவும் ஹைட்ரேட்டடாகவும் வச்சுருக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியண்ட். அந்த ஹியூமக்டன்ட்டில் நம்ம என்ன ஆட் பண்ணுறோம், கிளிசரின் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கிளிசரின் நம்மளோட ஹேரை ட்ரை ஆக விடாமல் பாதுகாக்குது. ஸோ அதன் மூலியமாக நமக்கு ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்லாம் வராமல் தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை அப்ளை பண்ணும்போது நமக்கு நேச்சுரலாகவே ஒரு ஷைன் கொடுக்கும் கிளிசரின் மூலியமாக. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரை இன்னும் கொஞ்சம் நல்லா மாய்ஸ்சராக வச்சுருக்கணும். ஏன்னா ஆயில் வச்சுட்டு வெளியே போக முடியாது அப்படின்றனால தானே நம்ம இந்த ஹேர் ஜெல்லே யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும் போது ஹேர் ஜெல்லுன்றது வாட்டர் பேஸ்டு ப்ராடக்ட். ஸோ அதன் மூலிமா நம்மளோட ஸ்கேல்போ இல்லை ஹேரோ ட்ரை ஆகக்கூடாது. ஸோ அதுக்காக ஆட் பண்ணுறது தான் இந்த டீபேந்தனால். இது நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும், ஸ்ப்ளிட் எண்ட்ஸை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஆப்வியஸாக நம்மளோட ஹேர் ட்ரை ஆகாமல் மாய்ஸ்சராக இருந்தாலே ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ நேச்சுரலான ஒரு க்ளாஸி ஷைனும் நம்மளோட ஹேருக்கு கொடுக்கறதுக்காக டீபேந்தனால் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். டீபேந்தனால்ன்றது ஜெல் மாதிரி இருக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா சோடியம் குளுக்கோனேட். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் கார்போமர் அசிடிக் pH. ஸோ அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக ட்ரை எத்தனால் அமைன் ஆட் பண்ணி தான் அதை ஸ்டேபிளே பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஃபார்முலேஷனில் நம்ம ஜெலேட்டிங் ஏஜென்ட் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது ப்ராடக்டை எப்படி தயாரிக்கிறோமோ அப்படியே ஸ்டேபிளாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் அண்ட் அயான்ஸ் ரியாக்ட் ஆகி ஒரு புது கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகி நம்மளோட ப்ராடக்டை ஸ்பாயில் பண்ணாமல் தடுக்கிறது தான் இந்த ஜெலேட்டிங் ஏஜென்ட்டோட வேலை.
நம்மளோட ப்ராடக்ட்டு ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காகவும் கரெக்டான டெக்ஸ்சருக்காகவும் மாய்ஸ்சருக்காகவும் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஃபைனலாக அதை ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ் தான் ஆட் பண்ண போகிறோம், லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ். இது வாட்டர் பேஸ்டு ப்ராடக்ட் அப்படின்றதுனால கண்டிப்பாக ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ப்ரிசர்வேட்டிவ் தான் இருக்கணும். இது ஷெல்ஃப் லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக ஆட் பண்ணுறது தான் ப்ரிசர்வேட்டிவ். இப்போது இந்த ரோஸ்மெரி ஹேர் ஜெல்லோட ஃபார்முலேஷன் பார்த்துடலாம். ஃபேஸ் ஏல பார்த்தீங்கன்னா டிஎம் வாட்டர் 37.38 கிராம், ரோஸ்மெரி ஹைட்ரோசால் 10 கிராம், சோடியம் குளுக்கோனேட் 0.1 கிராம், கிளிசரின் 1 கிராம், டிபேந்தனால் 0.5 கிராம், கார்போமர் 0.5 கிராம், ட்ரை எத்தனால் அமைன் 0.02 கிராம். இந்த டீ இருக்குல்ல, ட்ரை எத்தனால் அமைன் வந்து 0.02லேருந்து 0.1 கிராம் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபேஸ் பியில் பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ் 0.5 கிராம், கலர் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கலர் இல்லாமலும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போது இதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு பீக்கரில் நான் டிஸ்டில்டு வாட்டரை வந்து மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே கார்போமரை மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் ஆகிற மாதிரி ஜஸ்ட் போட்டுருங்க. போட்டுட்டு இதை நல்லா ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கார்போமர் கம்ப்ளீட்டாக ஹைட்ரேட் ஆகிறதுக்கு ஒரு 1/2 hour to 1 hour டைம் எடுக்கும். கம்மி குவான்டிட்டியாக இருந்தால் சீக்கிரம் வந்து கொஞ்சம் ஹைட்ரேட் ஆயிரும். ஸோ இதை நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போயுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சி வராது. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கார்போமரோட pH 3 இருக்கும், அசிடிக்காக இருக்கும். ஸோ அதை நியூட்ரலைஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ அடுத்தது நான் ஆட் பண்ணுறது ரோஸ்மெரி ஹைட்ரோசால். ரோஸ்மெரி ஹைட்ரோசால் ஆட் பண்ணதுக்கப்புறமா சோடியம் குளுக்கோனேட் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு கிளிசரின் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டிபேந்தனால், நல்ல ஒரு திக்கான ஜெல் மாதிரி தான் இருக்கும் டிபேந்தனால். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடும். இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்து தண்ணியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக டீ ஆட் பண்ண போகிறோம், ட்ரை எத்தனால் அமைன். எவ்வளோ கம்மியான ட்ராப்ஸ் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு அது திக்கன் ஆகிறது தெரியும். இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஜெல் கன்சிஸ்டன்சி வரது நம்மளால் பார்க்க முடியும். கம்ப்ளீட்டாக அது நியூட்ரலைஸ் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது கூட ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ண கிளிப்பிங் வந்து எனக்கு மிஸ் ஆகிடுச்சு, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 0.5 கிராம் லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ் ஆட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் நான் வாட்ச் கிளாஸில் எனக்கு தேவையான கலர்ஸை நான் ஆட் பண்ணிவிட்டு அதிலேருந்து 1 ட்ராப் 2 ட்ராப்பு தான் வந்து நான் எடுக்கிறேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக பீக்கர்லேயே போட்டிங்கன்னா நிறைய கலர்ஸ் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கலர்ஸ் அந்தளவுக்கு ஸ்கின்க்கு ரொம்ப சேஃப்லாம் கிடையாது. நிறைய போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஜஸ்ட் மைல்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அவ்வளோதான், நம்மளோட ரோஸ்மெரி ஹேர் ஜெல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு க்ளீன் கண்டெய்னரில் இதை போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். கண்டெய்னரில் போட்டதுக்கப்புறம் ரெகுலராக உங்கள் கிளைண்ட் யூஸ் பண்ண போகிறாங்கன்னா ஜஸ்ட் ஏதாவது ஸ்பூனோ ஏதாவது ஸ்பேட்சுலாவோ வச்சு எடுக்கிற மாதிரி பார்க்கணும். ஏன்னா வாட்டர் பேஸ்டு ப்ராடக்ட் எப்போவுமே நம்ம கை வச்சு எடுத்தோன்னா ஹைஜீனிக்காக இல்லைனா ஈஸியாக கண்டாமினேட் ஆயிரும், ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதனால் ஜெல்லை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ பக்குவமாக செய்கிறோமோ அதே அளவுக்கு பக்குவமாக அதை யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் நமக்கு அது ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப நாள் இருக்கும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும் ஹேர்லன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இஃப் இன்கேஸ் நீங்கள் எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸோ ஆட் பண்ணலை அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்கேல்பில். அதே மாதிரி பிஹெச்சுமே 5 to 5.5க்குள்ளே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணலாம். ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கேல்பில் அப்ளை பண்ணாதீங்க, ஏன்னா கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸ்கேல்ப்பு. ஸோ அப்ளை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஜஸ்ட் ஹேருக்கு மட்டும் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு போயிடலாம். நீங்கள் ஹேரை வந்து ட்ரை ஆகாமல் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வராமல்
பாதுகாக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் ஸ்கேல்ப்க்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரோஸ்மெரி ஹைட்ரோசால் யூஸ் பண்ணியிருக்கனால ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரின்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு ரின்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லைனா அப்படியே ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு நீங்கள் போகிறதுனாலும் அதை லீவ் ஆனாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரோஸ்மெரி ஹேர் ஜெல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்ல கமர்ஷியலாக வாங்கக்கூடிய டெக்ஸ்சர் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.